இது கொஸ்டினை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ திங்ஸ். ஒன் இஸ் கால்டு சயின்ஸ், த அதர் ஒன் இஸ் கால்டு டெக்னாலஜி. அப்போ மெட்டலாஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நார்மலாக மெட்டல்ஸ் வந்து நம்ம மைன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சுரங்கத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு ஏரியாவில் என்ன செய்வோம், நிறைய ஆழம் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த மண் பாறை இதெல்லாம் எடுப்போம். அப்படி எடுத்தோம்னா அதில் நமக்கு தேவையான மெட்டல்ஸ் வந்து என்ன செய்யும், அந்த இதில் கலந்துருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அதை நாம் என்ன சொல்கிறோம், ஓர் அப்படி சொல்கிறோம். இன்னொரு விதமாக சொல்கிறதா இருந்தால் மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ மினரல்ஸுக்கும் ஓருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி சொன்னால், தி பர்சன்டேஜ் ஆஃப் த மெட்டல் இன் ஹேண்ட், அதாவது நம்ம எந்த மெட்டலை பற்றி பேசுகிறோமோ அந்த மெட்டல் அந்த மைனிங்கில் அதிகபட்சமாக அந்த மினரல்ஸில் கிடைச்சா அவைலபிளாக இருந்தால் அதுக்கு பேர் ஓர். அதே சமயத்தில் இருக்கும் ஆனால் மினிமமாக இருக்கும், அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மினரல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அலுமினியம் எடுத்துட்டாக்கா, அலுமினியத்துக்கு 2 மினரல்ஸு பாப்புலராக சொல்லலாம். ஒன்று வந்து பாக்சைட், இன்னொன்று வந்து சைனா கிளே. இப்போ இந்த பாக்சைட் வந்து அதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் மெட்டல் வில் பி லார்ஜ். அதே சமயத்தில் சைனா கிளேன்ற அந்த மினரலில் the presence of the metal will be very small, negligible amount. அப்போது காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னு சொன்னால், the extraction of aluminum from bauxite is feasible, it's low cost. The process is also very simple, but at the same time சைனா கிளே எடுத்துக்கிட்டோம்னாக்கா, சைனா கிளேயில் இருக்கக்கூடிய அந்த அலுமினியத்தை நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னாக்கா நிறைய செலவாகும். ப்ராசஸும் கம்பர்சம், டிஃபிகல்ட் ப்ராசஸ். அதனால் என்ன, அது வந்து 100 ரூபா செலவு பண்ணி 1000 ரூபா மதிப்புள்ள அலுமினியத்தை எடுக்கிறோன்னா இட்ஸ் கால்டு காஸ்ட் எஃபெக்டிவ். அதே சமயத்தில் 100 ரூபா செலவு பண்ணி 5 ரூபா அல்லது 10 ரூபா மதிப்புள்ள மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னு சொன்னால் இட்ஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ். அப்போ இந்த ரெண்டில் எது நமக்கு தேவை, எந்த மினரலை நம்ம செலக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷனும் போது, தி அவைலபிலிட்டி ஆஃப் த மெட்டல் இன் லார்ஜ் குவான்டிட்டி இன் த மினரல் இஸ் கால்டு ஓர். இஃப் இட் இஸ் அவைலபிள் இன் ஸ்மால் குவான்டிட்டி தென் இட் இஸ் கால்டு மினரல். தட் இஸ் வை வி சே ஆல் மினரல்ஸ் ஆர் கால்டு என்னது, all ores are called minerals, but all minerals need not necessarily be ores. Example, bauxite and aluminium, bauxite and china clay. Bauxite க்கு என்ன ஃபார்முலா, bauxite Al2O3 dot NH2O. சரியா? சைனா கிளேக்கு சொல்லுமா, சைனா கிளே Al2O3 dot Si சிலிக்கான் வரும், SiO2 dot H2O 2H2. அப்போ என்ன அர்த்தம், இங்கே பாக்சைட்டில் வந்து அலுமினியம் combined with oxygen becomes aluminum oxide, combined with a large number of water molecules, then it is called a bauxite. இந்த ஓரில் இருந்து அலுமினியத்தை ஈஸியாக நம்ம ரிடக்ஷன் ப்ராசஸில் வெளியே கொண்டு வந்துடலாம். தட்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். த மெத்தட் இஸ் ஆல்சோ, த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜர் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். அதே சமயத்தில் சைனா கிளேயில் எடுத்துட்டோம்னா aluminum combines with oxygen, aluminum oxide, and there is an impurity called silicon oxide. Silicon na namakku theriyum mannu. So plus water molecule. So in the process la in the aluminum, if you want to extract, the amount of
element, the metal extracted is very very small compared to the amount of the ore that is used. அந்த ப்ராசஸில் நாம் 100 கிராம் சைனாக்கில் எடுத்தோம்னா அதுலேருந்து 1 மில்லிகிராம் அலுமினியம் தான் கிடைக்கும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் ப்ராசஸ்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் மினரல்? இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். கமர்ஷியலி இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். பட் அட் த சேம் டைம் பாக்சைட் அது டன் கணக்கில் நாம் அந்த ஓரை யூஸ் பண்ணாக்கா டன் கணக்கில் நம்ம என்ன செய்ய முடியும்? அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ யூ கேன் சே திஸ் இஸ் அ மினரல், நாட் அ ஓர். திஸ் இஸ் அ மினரல், ஆல்சோ a ore. So it can be called a mineral, can be called a ore. Here this mineral cannot be called a ore. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி மெட்டலர்ஜி, இப்போ சயின்ஸுக்கு டெக்னாலஜின்னு 2 ப்ராசஸை பற்றி ஏன் பேசணும்னு சொன்னால், அந்த கெமிக்கல் ஃபார்முலா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், இது எல்லாமே சயின்ஸில் வருது. கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம். டெக்னாலஜி என்னன்னாக்கா எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்ஸ்ட்ராக்ஷன். எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? நாம் ஒரு ஓரை எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த பை ப்ராடக்ட் அது எப்படி இருக்கணும்? த வேஸ்டேஜ் மினிமமாக இருக்கணும். அதே சமயத்தில் காஸ்ட் எஃபெக்டிவாக அது அதிகமாக இருக்கணும், நமக்கு எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி. அப்போ வி யூஸ் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஓர்ஸ். அந்த ஓருடைய தன்மையை பொறுத்து, அதோட காம்போசிஷனை பொறுத்து அதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஸோ இட் ஹேஸ் 2 components. One is called science, the other one is called technology. Science talks about the chemical reactions that takes place during the process of extraction. Technology is eco-friendly, that is the wastage that should be as byproduct, it should be minimum, and also the method of using cost-effective techniques. That is why it is called a technology. Well, very good. Now we have what is that? 3 steps of extracting a metal from the ore, given ore. And these 3 steps are called, first step is called concentration of the ore. Concentration of the ore na enna? 1, concentration of the ore. The concentration of the ore na enna அப்படி சொன்னாக்கா, we make that mineral thick. That is, இப்போ ஒரு பெரிய மைனிங்கில் ஒரு பெரிய கட்டி கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கட்டியில் ப்ரெசன்ஸ் ஆஃப் த மெட்டல் வில் பி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அதை பவுட்ரு பண்ணி அதை என்ன செய்யலாம்? செப்பரேட் பண்ணும்போது இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஓடி போயிடும். அப்போ எந்தெந்த மினரலில் அதிகபட்சமான மெட்டல்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் கன்சால்டேட் பண்ணுறோம். அப்படி கன்சால்டேட் பண்ணும்போது அந்த ஓரை நாம் அந்த ப்ராசஸில் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போனோம்னாக்கா, at the end what we get? Maximum metal, minimum wastage. So efficiency of that procedure will be maximum. அப்படி இருந்தால் தான் அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி 100 ரூபா செலவு பண்ணி 200 ரூபா மதிப்புள்ள மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அது காஸ்ட் எஃபெக்டிவ். 100 ரூபா செலவு பண்ணி ஒரு ரூபா மதிப்புள்ள மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் இட்ஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ், கமர்ஷியலி நாட் வயபிள். இதை நீங்கள் பின்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆட்டம்ஸில் கூட பார்ப்பீங்க. we can in the laboratory synthesize சில மெட்டல்ஸை நம்ம என்ன செய்ய முடியும்? ஆல்ட்ரு பண்ணி அதனுடைய ஸ்ட்ரக்சரை ஆல்ட்ரு பண்ணி நாம் ஒரு ஆட்டத்திலேருந்து இன்னொரு ஆட்டமாக, ஒரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட்டாக மாற்ற முடியும். பட் ஆல் தீஸ் திங்ஸ் வித்தின் த லிமிட்டடு கண்டிஷன்ஸ். அந்த கிளைமேட்டுக்குள்ளே மட்டும்தான் அது பண்ண முடியும். அப்போது அதுக்கான காஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மெத்தடை என்ன செய்யறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக we depend on the earth. Earth is a very big source of minerals, and these minerals
have different elements. Periodic table இருக்கக்கூடிய almost all the elements available in solid state in the earth. அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், மைனிங் ப்ராசஸ். சும்மா இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் பள்ளம் தோன்றதில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, தே டூ ரிசர்ச். எந்த ஏரியாவில் அதிகபட்சமாக, உதாரணமாக ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா கோல்டு மைன்ஸ் அதிகம். அதே சமயத்தில் ஆயில் கண்ட்ரீஸில் துபாய், ஷார்ஜா இந்த மாதிரி பார்த்தோம்னா அங்கே பெட்ரோல் கிடைக்குது, அது அங்கே அதிகம். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, தே டூ ரிசர்ச். எந்த இடத்துல எந்த மெட்டல் எந்த விதமான ஓரோட ப்ரெசன்ஸில் அதை அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படி சொல்லி பார்த்து அதை என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சி அங்கே தே கோ ஃபார் தி மைனிங். இப்போ உதாரணமாக நமக்கு கூட நெய்வேலியில் கோல்டு ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ வந்து அதுக்கு என்னது, நெய்வேலியில் மைன்ஸ் வச்சு தோண்டினாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த ப்ராசஸ் நாட் ஃபீஸிபிள்ன்றதுனால அதோட விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஈவன் லிக்னைட் கார்பன் சொல்கிறோம் இல்லையா, அது கூட வந்து ஒரு மைனிங் ப்ராசஸில் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஓரில் அதெல்லாம் டன் கணக்கில் எடுத்து அதை வந்து என்ன செய்வாங்க, மேக்ஸிமம் பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த எக்ஸ்ட்ராக்ட் ப்ராசஸ் அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், கண்ணுக்கு தெரிகிற இம்ப்யூரிட்டிஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், வுட்டு, மண், இந்த மாதிரி சில விஷயங்களை எதெல்லாத்தையும் எடுக்க முடியுமோ விசிபிளாக அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஓரை கலெக்ட் பண்ணோம்னா அதில் வந்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டல் வில் பி இன் லார்ஜ் அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் கால்டு கான்சன்ட்ரேட்டட் ஓர். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய முடியும், அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல். அப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லும்போது we have different ways of separating that metal from the impurities. அப்படி இம்ப்யூரிட்டிஸ் ஒரு அளவுக்கு என்ன செய்ய முடியும், இந்த ஸ்டேஜ் 1 வாட் வி கெட் இஸ் அ மெட்டல் வித் மினிமம் இம்ப்யூரிட்டிஸ். ஓரளவுக்கு 80% ரிமூவ் பண்ணியிருப்போம், பட் 20% இம்ப்யூரிட்டிஸ் அதோட இருக்கும். அப்போ அந்த மெட்டல் ஃபார்மில் இருக்கும், பட் அது வந்து என்னது, அதுக்குரிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உதாரணமாக ஷைனியாக இருக்காது, அதோடைய வாட் இஸ் கால்டு மேலிபிலிட்டி கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். அப்போ அதை இன்னும் என்ன செய்வாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது அதுதான் ரீஃபைனிங் ஆஃப் த க்ரூட் மெட்டல். அந்த க்ரூடு மெட்டலில் நாம் என்ன செய்கிறோம், அந்த ஆக்சைட்ஸு அல்லது சிலிக்கேட்ஸு அல்லது வேறு ஏதாவது கம்பைன சல்ஃபேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கெமிக்கலாக நாம் என்ன செய்கிறோம், ட்ரீட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். அப்படி பண்ணப்போ நமக்கு கிடைக்கிறது 99% பியூர் மெட்டல். ஸோ தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் and then extraction of the crude metal and then refining of the crude metal into pure metal. அப்போ இந்த பியூர் மெட்டலுக்குரிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஷைனியாக இருக்கும். இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன் இஸ் கால்டு malleability, the other one is called ductability. இந்த malleableன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் மெட்டல் வருதோ when we compare 2 or 3 metals அதோட in terms of a factor called malleability. அப்போ அந்த malleabilityன்றது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, let us say ஒரு 10 grams of iron, 10 grams of gold, 10 grams of silver இதை எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. அப்போது இந்த 3 ரா மெட்டீரியல் பியூர் மெட்டல் இன் பியூர் ஃபார்ம் இதை எடுத்து வச்சு ஹேமரிங் சொன்னால் சுத்தியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தட்ட வேண்டியது. அப்படி தட்டினோம்னாக்கா அது அடிபட வெறிச்சிக்கிட்டே போகும். அப்படி வெறிஞ்சிக்கிட்டே போகும்போது கார்பன் வந்து லெட்டஸ் அஸ்யூம் மெட்டல் அயன் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் டயாவுக்கோ அல்லது 10 சென்டிமீட்டர் வித்துக்கோ அது விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கு மேலே அடித்தோம்னா அது உடஞ்சிடும், 2 துண்டா 3 துண்டா உடஞ்சிடும். அதே சமயத்தில் சில்வர் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் அது தகடா அடித்து மெலிசாக எடுக்கலாம். அதே கோல்டு
இன்னும் மடங்கு அதிகமாக 40 சென்டிமீட்டர் வித்துக்கு ஒரு ஷீட்டாக அடிச்சிருக்கலாம். அப்போது அந்த கோல்டு எவ்வளவு மெலிசா வேணாலும் நாம் என்ன செய்ய முடியும், ஹேமரிங் பண்ண முடியும். அடிக்க அடிக்க அது விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே போகும், ஆனால் கிளியர். அந்த ஷீட்டை அப்படி எடுத்து வச்சு பார்த்தோம்னா இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது தெரியுன்ற அளவுக்கு கொண்டு போக முடியும். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் a ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ், எஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வர். அதனால தான் கோல்டில் நம்ம எந்த விதமான ஆர்னமெண்ட்டையும் செய்ய முடியும். சில்வரில் ஓரளவுக்கு. இப்போ கோல்டுனாக்கா மாடலாக நெக்லஸ், இயர்ரிங், அது இது என்னென்ன டிசைன் இருக்கோ அவ்வளோவும் போட முடியும். பட் சில்வர்னாக்கா காலில் கோல்ஸு அவ்வளோதான், அதிகபட்சம் வேறு ஒன்றும். அதில் வந்து லிமிட்டட் ஒர்க்மேன்ஷிப் தான் இருக்கும், ஆர்ட்ஸ். அப்போ அதனுடைய மேலிபிலிட்டி கோல்டை விட கம்மி. அதே சமயத்தில் டக்டிபிலிட்டின்னா என்ன அப்படி சொன்னாக்கா, அதே நான் சொன்ன மாதிரி அந்த 1 கிராம் மெட்டல் அயன், சில்வர், கோல்டு எடுத்துக்கிட்டு இந்த அயனை ஒரு இதில் லாக் பண்ணி அப்படியே வயர் மாதிரி இழுத்தோன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம ஜவு மிட்டாய் சாப்பிடும்போது செய்யலை இந்த விளையாட்டில், அதை வந்து நல்லா மென்று பபுள் கம் இதெல்லாம் மென்று கையில் எடுத்து அப்படி இழுத்தோம்னாக்கா ஸ்ட்ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகும். இழுக்கலாம்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் இழுக்கலாம், அது மேலே இழுத்தா அது 2ஆக கட் ஆகிடும். அப்போது அயன் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு தான் அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஒரு கம்பியாக. சில்வர் 10 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஆனால் கோல்டு கிட்டத்தட்ட 200 சென்டிமீட்டர், 300 சென்டிமீட்டர், அவ்வளோ மெலிசா. ஒயர்னா அவ்வளோ மெலிசா. அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் a ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கோல்டு. தட் இஸ் வை இட் இஸ் வெரி வெரி ப்ரீசியஸ் ஒன். அதனால தான் தங்கம் வந்து ரொம்ப க்ரேஸாக இருக்குது. இந்த கோல்டு ஸ்மித்தெல்லாம் உட்காந்துட்டு சும்மா புகுந்து விளையாடுறாங்க. என்னென்ன டிசைன் நம்ம சொல்கிறோமோ அவ்வளோத்தையும் ஒரு 5 கிராம் 10 கிராம் கோல்டுக்குள்ளே செய்ய முடியுதுன்னு சொன்னாக்கா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 ப்ராப்பர்ட்டிஸ், malleability, ductility. But that is not possible with iron. Iron வந்து அவைலபிள் இன் லார்ஜ் குவான்டிட்டி, டன் கணக்கில் நம்ம இரும்பை வாங்கிடலாம். ஆனால் அந்த இரும்பில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் செய்கிறது, சின்ன டிசைனாக அழகாக அதெல்லாம் செய்கிறது கஷ்டம். அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சச் ஏ ப்ரீசியஸ் மெட்டல்ஸ். அப்போது இந்த மாதிரி ஒரு அதிலிருந்து அந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான 3 ஸ்டெப்ஸ். ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மினரலில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஃபிசிக்கல் திங்ஸ், டஸ்ட்டு, அந்த மாதிரி ஆர்கானிக் இது எதெல்லாம் கையால் நம்ம எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துட்டு ஆக்சுவல் மெட்டல் அவைலபிள் இன் ஓர், அந்த மாதிரி அதை மட்டும் எடுத்தால் அதுதான் என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கெமிக்கல் ப்ராசஸில் வி கெட் அ க்ரூடு மெட்டல். அந்த க்ரூடு மெட்டல் அகைன் ரீஃபைன் பண்ணோம்னா வி கெட் பியூர் ஃபார்ம் ஆஃப் மெட்டல். ரைட், ஐ ஹோப் லெட் அஸ் ஸ்டாப் வித் திஸ். இப்போ உங்களுக்கு சின்னதாக 3 வேர்டு சொல்கிறேன் நான். இந்த 3 வேர்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி சொல்லி சொன்னோம்னா, கேங், சரியா? அடுத்தது ஃப்ளாக்ஸ், அடுத்தது என்னமா ஸ்லாக், SLAG, ஸ்லாக். இந்த கேங், ஃப்ளக்ஸு, ஸ்லாக், இது 3க்கான டிஃப்ரென்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா? இந்த 3க்கான 3மே ரெசிடியூன்னு சொல்லலாம். ஒரு ஓர்லேருந்து ஒரு மெட்டலை நமக்கு பிரித்து எடுக்கிறப்ப கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட், வேஸ்ட், அந்த அன்வான்ட் மெட்டீரியல்ஸு, இம்ப்யூரிட்டிஸ், அதெல்லாமே நாம் கலெக்ட் பண்ணும்போது வெவ்வேறு ஸ்டேஜில் அதுக்கு பேர் வெவ்வேறு விதமாக சொல்கிறோம். ஒன் இஸ் கால் கேங். அது வந்து சிலர் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கேங்கு, நொங்கு அப்படிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நோ, இட்ஸ் சிம்ப்ளி கேங். கேங்குன்னா நம்ம சொல்கிறோம்ல, அவன் கேங் லீடரா சொல்கிறோமா இல்லையா, த சேம் அக்சென்ட் தான். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸுன்ற வேர்டு அவைலபிள் காமன்லி இன் ஃபிசிக்ஸ். எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃப்ளக்ஸு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, மேக்னட்டிக் ஃப்ளக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். த சேம் ப்ரொனன்சியேஷன். அடுத்தது ஸ்லாக்.
இந்த ஸ்லாகுக்கும் ஃப்ளக்ஸுக்கும் கேங்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் அசைன்மெண்ட். ஸோ யூ ரெஃபர் கூகுள், யூ ரெஃபர் டெக்ஸ்ட் புக், யூ ரெஃபர் எனி அதர் சோர்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி answer one sentence. You have to define gang in one sentence or flags or slang. இதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ரைட்டா? இல்லை, தேங்க்யூ.